ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மல்லி சீரியலில் அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க இருக்குன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போய் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு இதுதான் சரியான நேரம், எப்படியாச்சும் வந்து மல்லிக்கிட்ட உன் அண்ணன் உயிரை நான் காப்பாற்றுறேன், நீ வந்து இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி எழுதி வாங்குறாங்க. ஆனால் மல்லிக்கு வேறு வழி தெரியல. ஏன்னா தான் அண்ணனோட உயிரை காப்பாற்றி ஆகணும். அதை பற்றி எதுவுமே யோசிக்க தேவையில்ல. கண்டிப்பாக நான் வந்து இதில் கையெழுத்து போடுறேன், நீங்கள் வந்து அண்ணனோட உயிரை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி பணம் கொடுத்தா சரி அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு உயிர் போனால் திரும்ப வராது, அதனால் வந்து நம்ம மறுபடியும் கூட ஏதோ ஒரு பிரச்சனைனா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மல்லி இருந்துட்டாங்க. ஆனால் வந்து வேறு வழி தெரியல, இந்த வீட்டுக்கும் எனக்கு என்ன சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட நம்ம மல்லி துணிஞ்சிட்டாங்க. ஆனால் ராஜேஸ்வரி சரியான நேரம் பார்த்து பழி வாங்கினது மட்டும் இல்லாமல் வேறு வழி தெரியல எனக்கு, நான் கையெழுத்து போட்டதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி கையெழுத்து போட போயிட்டாங்க. அந்த நேரத்தில் நம்ம வெண்பாவை நினச்சி பார்க்குறாங்க, விஜய் சாரை நினச்சி பார்க்குறாங்க. பழைய மெமரிஸ் எல்லாம் வந்து வந்து போகுது. அது மட்டும் இல்லைங்க, கண் கலங்கிட்டே அந்த இடத்துல கையெழுத்து போட துணிச்சிட்டாங்க. அண்ணனோட உயிர் ரொம்ப முக்கியம், நம்ம இப்போ வந்து இந்த வீட்டில் இல்லைன்னா என்ன ஆக போகுது, அண்ணனோட உயிர் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி பாட்டி சரியான நேரத்தில் வந்தது மட்டும் இல்லாமல் பணத்தையும் கொடுத்து நீங்கள் போய் முதல்ல வந்து பாபுவோட உயிரை காப்பாற்றுங்க, மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து மட்டும் இல்லாமல் உதவி பண்ணாங்க. ஆனால் இந்த ராஜேஸ்வரிக்கு மூஞ்சில் கரியை பூசின மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ பெரிய பிளான் போட்டிருந்தோம், இதெல்லாம் வந்து கொஞ்ச நேரத்தில் சுக்குநூறாக பண்ணிட்டாரு இந்த அன்னபூரணி, இவளுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியவே போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாபுக்கு வந்து என்னமே ஆகலை, நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணி உயிர் பொழைச்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம மல்லியை பார்த்து விஜய் சார் எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கப்புறம் கேட்குறாங்க, மல்லி ஐ எம் சாரி, நான் வந்து இந்த விஷயம்லாம் நடந்து எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு தெரிஞ்சிருந்தால் என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சார் சொன்னாங்க. என்ன சார் நீங்கள் இப்போ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க, எல்லாம் வந்து நல்லபடியாக தான் ஆச்சு, வெண்பாவுக்கு தான் நான் வந்து நன்றி சொல்லணும், வெண்பாவால் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலையும் நம்ம விஜய் கிட்ட மல்லி சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் என்ன வெண்பாக்காக தான் வச்சுட்ருங்களே தவிர எனக்கு எல்லா ஒரு விஷயமும் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்க, எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, வெண்பாக்காக தான் நான் இந்த வீட்டில் இருக்குன்னு உங்கள் வாயாலே நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே நம்ம விஜய் சார் இருந்துக்கிட்டு எதுவும் பேசவும் முடியாது அந்த நேரத்தில். அப்புறமா மல்லிக்கிட்ட தனியாக இருக்கிறப்போ சொல்கிறாங்க, மல்லி இந்த பாரு அக்கா கேட்டாங்களே, அதனால் வந்து அவங்கக்கிட்ட நம்ம வந்து சண்டை போடுற மாதிரி பேசினா தான் வந்து அவங்க கொஞ்சமாச்சும் அமைதியாக இருப்பாங்க, இல்லை நான் உன்னை விட்டு கொடுக்காமல் பேசினா கண்டிப்பாக வந்து நம்மளை பிரிக்க, அதாவது உன்னை வீட்டை விட்டு துரத்து தான் பார்ப்பாங்களே தவிர, அதனால தான் அப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. புரிஞ்ச உடனே வந்து நம்ம மல்லியும் வந்து விஜயை வந்து பேசி புரிஞ்சிக்கிறாங்க, ஒருத்தர் புரிஞ்சுக்க உடனே அதுக்கப்புறம் வந்து வெளி பக்கம் பார்க்குறப்போ இந்த விஜயும் மல்லியும் 2 பேரும் சண்டை போட்டிருக்க மாதிரி தான் தெரியும், உள்ளே வந்து ஒத்திமையாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். அப்போ தான் வந்து இந்த ராஜேஸ்வரி ஆட்டம் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நன்றி.